ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவை யூஸ் பண்ணி நல்லா ஜூஸியான குலோப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நாம் கடையில் இனிமேல் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்க கோதுமை மாவை வச்சு நல்லா ஜூஸியான குலோப் ஜாமுன் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகணும். எல்லா சைடுமே ஈவனாக இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மாவு கரிஞ்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை ஆற விட்டுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்மளுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. லைட்டாக நம்மளுக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல். உங்களுக்கு சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாம் கடையில் வாங்கினது போலவே குலோப் ஜாமுன் பண்ணுறதுனால கொஞ்சமாக கலர் சேர்த்துருக்கேன். கலர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கோதுமை மாவு நல்லா ஆறி வந்திருக்கு. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக சமையல் சோடா சேர்ப்போம் இல்லையா, அந்த சோடா தான். ஒரு தடவை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பால் பவுடர் சேர்க்காமல் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்மளுக்கு கடையில் வாங்கினது போலவே டேஸ்ட் இருக்கணும்னா நாம் பால் பவுடர் சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரேடியாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தான் சேர்க்கணும். பால் நல்லா கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத பால் இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துட்டேன். எனக்கு 1/2 கப் அளவுக்கு பால் இதுக்கு கரெக்டாக இருக்குது. நாம் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருந்தோம், அதில் 1/2 கப் பால் கரெக்டாக இருக்குது. ஒரு மாவு கொஞ்சம் கூட இருக்கும், கொஞ்சம் கம்மியாக பால் தேவைப்படும். பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் ஹார்டாக பிசைஞ்சிட வேணாம். இப்போது இந்த மாதிரி கை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போது ஒரு மூடி போட்டு மாவை மூடி விட்டுடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நாம் பார்க்கலாம். இப்போது மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது கை வச்சு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. வேளை உங்களுக்கு மாவு கெட்டியாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க.
பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போது மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறணும். நாம் நார்மலாக இன்ஸ்டன்ட் மிக்ஸில் வந்து லைட்டாக தான் பிசைவோம். ஆனால் இந்த கோதுமை மாவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா தான் நாம் உருண்டை வந்து உருட்ட முடியும். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். அதே மாதிரி விரிசலும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு தடவை கை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணதுக்கு அப்புறமா கை வச்சு 2 கையிலுமே உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிலிண்டர் ஷேப்பில் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வந்து விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். எப்போவுமே குலோப் ஜாமுன் வந்து செய்யும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக வந்து வெந்து வரும். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ஒரே கலர்லேயே நம்மளுக்கு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மிதமான தீயில சேர்த்துக்கோங்க. போட்ட உடனே நீங்கள் கிண்டி விட்டுறாதீங்க. ஒரு 5 செகண்டுக்கு அப்புறமா நம்ம மெதுவாக கிண்டி விடணும். இல்லைன்னா உடையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. பாருங்கள், நல்லா மெதுவாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நாம் கரண்டி வச்சு ஒவ்வொன்றா மேலேருந்து கீழே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக நம்மளுக்கு வெந்து வரும். குலோப் ஜாமுன் பார்க்குறதுக்கும் ஒரே கலர்லேயே கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நம்மளுக்கு நடுவில் வந்து வேகாது, மாவு வந்து அப்படியே இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு நிறம் வந்து மாறி வந்திருக்கு. லைட் கோல்டன் கலர் வந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டார்க்காக வரணும். இப்போது நல்லா டார்க்கான கோல்டன் கலர் வந்து வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரியே நீங்கள் அடுத்தடுத்து குலோப் ஜாமுனை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து 1 கப் மாவில் 25 குலோப் ஜாமுன் வந்து கிடச்சிருக்கு. சுகர் சிரப்பில் சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. வேகமாகவே நம்மளுக்கு குலோப் ஜாமுன் வந்து ஊறி வந்துடும். இப்போது நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குலோப் ஜாமுன்களை இதில் எல்லாமே சேர்த்தாச்சு. பாருங்கள், ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 3 மணி நேரத்துலேயே நல்லா பெருசாகி வந்துடும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.